பொலிவுடன் மாலை நியூஸ். அரசு மதுபான கடைகளில் பணிபுரிகின்ற பணியாளர்களை பகுதி நேர ஒப்பந்த பணியாளர்களாக வைத்திருப்பது சர்வதேச தொழிலாளர்கள் சட்டத்திற்கு இந்திய தொழிலாளர் சட்டத்திற்கும் எதிரானது என தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை எருக்கஞ்சேரி பகுதியில் தமிழ்நாடு டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சார்பில் வடசென்னை பகுதி டாஸ்மாக் சார்பில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் தலைவர் பெரியசாமி மற்றும் சங்க பொறுப்பாளர்கள், வடசென்னை பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் பெரியசாமி கூறுகையில், தமிழ்நாடு முழுவதும் 5000 டாஸ்மாக் கடைகள் உள்ளதாகவும் இதில் 30,000 ஊழியர்கள், விற்பனையாளர், மேற்பார்வையாளர் மற்றும் பல்வேறு பணியாளர்கள் பணிபுரிந்து வருவதாகவும், இந்த பணியாளர்கள் அனைவருமே தமிழக அரசினால் பகுதி நேர மற்றும் ஒப்பந்த ஊழியர்களாகவே 21 ஆண்டுகளாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இந்த பணியாளர்களுக்கு எந்த ஒரு அரசு சலுகைகளோ பணி நிரந்தரமோ செய்து கொடுக்கப்படவில்லை என்றும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் டாஸ்மாக் பணியாளர்கள் தொடர்ந்து ஒப்பந்த பகுதி நேர பணியாளர்களாக வைக்கப்பட்டு இருப்பதாகவும், இது உலக பணியாளர்கள் சட்டத்திற்கும் இந்திய பணியாளர்கள் சட்டத்திற்கும் எதிரானது என்றும் கூறினார். அத்துடன் 2 ஆட்சியில் வந்தும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு எந்த ஒரு நலனும் செய்யப்படவில்லை என்றும், இதனைத் தொடர்ந்து வருகின்ற காந்தி ஜெயந்தி அன்று மதுபான ஊழியர்களின் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற கோரிக்கைகளை முன்னெடுத்து கோரிக்கை மாநாடு தமிழ்நாடு மதுபான ஊழியர்கள் சங்கம் சார்பில் நடைபெறும் என்றும் கூறினார். ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் அரசு வருமானம் பெறுகிறது. அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு மிக பெரும் பங்களிப்பு செலுத்தும் டாஸ்மாக் பணியாளர்களுடைய உழைப்பு போற்றத்தக்கது, வரவேற்கத்தக்கது, பாதுகாக்கத்தக்கது. ஆனால் கடந்த 21 ஆண்டுகளாக 2003 நவம்பர் மாதம் தொடங்கி இந்த தேதி வரையிலும் இந்த பணியாளர்களை தொகுப்பூதிய ஒப்பந்த பகுதி நேர பணியாளர்களாக வைத்திருப்பது சர்வதேச தொழிலாளர் நடைமுறைக்கும் நாட்டில் நடைமுறையில் உள்ள தொழிலாளர் சட்டங்களுக்கும் நியாயமான தொழிலாளர் வாழ்க்கை நியதிகளுக்கும் எதிரானதாகும். எனவே அவர்கள் பணி பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறது. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.